Go, but do not sin. யோவான் 8:11. நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, அலெக்சாண்டர் போப் என்ற அறிஞர் அவருடைய கூற்று, teach me to feel another's woe, to hide the fault I see, that mercy I to others show, that mercy showed to me. பிறர் துயரம் உணர காணும் குறைகளை மறைக்க கற்றுத்தாரும். பிறருக்கு நான் காட்டும் அதே இரக்கத்தை எனக்கு காண்பியும். குற்றம் தனை காணாது குணம் தனை நாடும் இறைவன் என்று இறைவனுக்கு ஒரு அடைமொழி உண்டு. இறைவனை பல வகைகளிலே பல மதங்கள் பல மொழிகள் போற்றுகின்றன. அதில் நம்முடைய தமிழ் உலகம் மிக அழகாக குற்றம் தனை காணாது குணம் தனை போற்றுகின்ற, இது ஒரு பெரிய குணம். நம்மிடம் இருக்கக்கூடிய சிறிய குணம் அதான் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. ஏதாவது ஒரு குற்றம்னா அதுதான் பெருசாக இருக்கும். சாதாரணமாக வீட்டில் தினமும் சமைக்கிறாங்க, வீட்டில் தினமும் சாப்பிட்றோம், நல்லா இருக்கும்போது வாய் திறக்க மாட்டோம், ஒன்றும் இல்லை பேசாமல் சாப்பிடும். கொஞ்சம் உப்பு அதிகமாக போச்சு, இல்லை உப்பு கம்மியாக போச்சு, அன்றைக்கி பாருங்கள் உப்பு கூடி போச்சு, உப்பு குறைஞ்சி போச்சு, அன்றைக்கு மட்டும் கூப்பாடு. நல்ல மனுஷங்களாக இருந்தால் சரி பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இருக்காங்க. அப்போ நடக்கிற சண்டை இருக்குதே கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சிறிய 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 தவறுகள், ஒரு ஞாபக மறதியாக 2 தடவை உப்பு போட்டிருக்கலாம், ஞாபக மறதியாக உப்பு போடாமல் இருந்திருக்கலாம். அது எப்பயாவது ஒரு தடவை நடக்கக்கூடியது. அதை ஒரு பொருட்டாக கருதுவது என்பது சின்னத்தனம். சரி பரவாயில்லை, இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆக இது நான் சொல்வது ஒரு சாதாரண உதாரணம். இப்படி வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல சமயங்களில் நாம் இந்த குற்றங்களை பெரிதுபடுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே குற்றம் தனை நாடாது குணம் தனை நாடும் இறைவனை போல இருப்பது நமக்கு வேண்டும். Have a heart that never hardens. Have a temper that never tires. And have a touch that never hurts. Charles Dickens. என்றும் கடினமாக இதயத்தையும் களைப்படையாத மனநிலையையும் காயப்படுத்தாத உள்ளத்தையும் கொண்டிருங்கள். இதயமானது இறங்கக்கூடிய இதயமாக, இன்னும் ஒரு சில சமயங்களில் மறையுரைகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இதயத்தின் வழியாக கேட்டல். காதுதான் கேட்கும், இதயம் கேட்காது, இதயம் உணரும். இந்த இதயத்தின் வழியாக கேட்டல் என்பது கடினமான இதயம் அல்ல, மாறாக இளகிய உள்ளம். ஆகவேதான் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை இன்று கேட்பீர்களானால் அதற்கு செவி கொடுங்கள். காயப்படுத்தாத உள்ளத்தையும், சொற்கள் காயப்படுத்தக்கூடிய சொற்கள். ஆகவேதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அது வடுவாக உள்மன காயமாக ஆழ்மனத்தில் இருந்து கொண்டு உறுத்தி கொண்டிருக்கும். தீராத காயமாக இருப்பது பல சமயங்களில் பின் விளைவுகளை ஏற்படுத்தும். நிறைய பேர், இளைஞர்கள், இளம்பெண்கள் போதை மருந்துகளுக்கு
அடிமையாதல், இப்படி ஆழ்மனத்தில் ஏற்படுகின்ற காயங்கள், சிறுவத்தில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகள். மிக சிறந்த உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஹிட்லர் ஏன் அவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடுங்கோலன் ஆனான்? அவனுக்கும் யூதர்களுக்கும் அவ்வளவு ஜென்ம பகை. யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தான். ஹோலோகாஸ்ட் என்பது சரித்திரத்திலே ஒரு கரைபடிந்த பக்கம். எல்லா யூதர்களையும் ரயில் வண்டியில் ஏற்றி விஷவாயுவை செலுத்தி ரயில் வண்டியை ஓடவிட்டான். எல்லோரும் செத்து மடிந்தார்கள். இப்படியாக பல கொலைகளை யூதர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டவன். மன்னிக்கும். அப்படி என்ன ஜென்ம பகை ஹிட்லருக்கு என்று பார்த்தால், ஹிட்லர் ஒரு ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவன். அவனுடைய தாய் ஏழையான தாய். அந்த ஏழையான தாய் ஒரு பெரிய பணக்கார யூத வீட்டிலே வீட்டு வேலை செய்தவர். அப்படி வீட்டு வேலை செய்யும் பொழுது அந்த வீட்டு எஜமானி தன் தாயை துன்புறுத்துவதை பார்க்கிறான். சின்ன பையன், அடி உத திட்டு ஏச்சு பேச்சு, சாப்பாடு கிடையாது, தண்டனை, சின்ன குற்றத்துக்கெல்லாம் பெரிய கூப்பாடு. இப்படி செய்வதை பார்த்து பார்த்து இரத்த கண்ணீர் விட்டவன். என் தாய் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா என்று அடுக்கடுக்காக அவன் பட்ட துயரங்கள் கடின உள்ளமாகி அவன் சர்வாதிகாரியாக வந்த பிறகு இவைகள் எல்லாம் தலை தூக்கி இந்த யூதர்களை இப்படி வதைத்தான். மனத்தில் ஏற்படுகின்ற ஆழ்மன காயங்கள் பல வகையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே நான் இன்றைக்கு கூட குற்றவாளிகள் திருந்துவதற்கு அரசு வாய்ப்பு கொடுக்கிறது. இந்த ஆதரவாளர்கள், நன்மனம் படைத்தவர்கள், இவர்களெல்லாம் சமூக விரும்பிகள் இதை கடைபிடிக்கிறார்கள். ஒரு குற்றம் செய்தான் என்றால் குற்றத்தினுடைய பின்னணி என்ன? அதிகம் போக வேண்டாம். நம்ம கோவிலுக்கு ஏத்தாப்புலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது, அப்சர்வேஷன் ஸ்கூல், சிறுவர்களுக்கானது. சிறுவர்கள் தவறு செய்தால், குற்றம் இழைத்தால் அவங்களுக்கு ஜெயில் கிடையாது. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்சர்வேஷன் ஹோம், சீர்திருத்த பள்ளி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிந்தவர், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவர். அவரிடம் ஒரு பையனை போய் அங்கே விட வேண்டும், சீர்திருத்தப்படட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒருத்தன் அடங்கா பிடாரியா இருக்கிறான். அவங்க அம்மாவும் சொல்லி பார்த்தாங்க, ஃபாதர் எப்படியாவது இவனை எங்கேயாவது சேர்த்து நல்வகைப்படுத்துங்கள். அப்போ சரி, நான் நல்ல மனசோட இந்த மாதிரி இடத்துல போய் அவனுக்கு வேண்டிய சைக்காலஜி, சைக்காட்ரி மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்களே, ஆகவே அங்கே சேர்த்து விடலாமேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த பையனை அங்கே சேர்த்து விடலாமா? வழக்கமாக சேர்க்க முடியாது. ஏதாவது ஒரு குற்றத்துக்கு தண்டனை வாங்கிய பிறகுதான் ஒரு ஜட்ஜ் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவார்கள். அதே போல் இளம் பெண்கள் தவறு செய்தால், விபச்சார குற்றங்களில் பிடித்தால் அவர்களையும் இப்படிப்பட்ட விடுதிகளுக்கு அனுப்புவார்கள், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த மனுஷன் சொன்னார், ஃபாதர் தயவு செய்து அனுப்பிடாதீங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? அவன் தாய் தகப்பனுக்கு அடங்கலைன்னு சொல்லி தான் கொண்டாந்து சேர்க்குறீங்க. இங்கே வந்தாங்கன்னா தீர்ந்துச்சு, என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வான். அவ்வளவு மோசமான ஒரு இடம் சிறுவர்கள். ஆகவே இவைகள் எல்லாம் சமுதாயத்தின் அவலங்கள், யதார்த்தங்கள். என்ன தேவை? ஒருவேளை இந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு வாஞ்சையான அன்பு கிடைக்காமல் போனதோ இருக்கலாம். அல்லது நான் சொன்னது போல அவர்களுடைய இளமை பிராயத்திலே இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை சந்தித்தார்களோ?
தாய்க்கு எதிராக, கூட பிறந்தவர்களுக்கு எதிராக நிறைய சினிமா படத்தில் பார்க்குறோம். கண்ணுக்கு முன்னாடி மனைவியையும் மகளையும் சீர்குலைத்தல். இப்படி பார்க்கும் பொழுது ரத்தம் பொங்கி அவன் ஒரு தீவிரவாதியாக மாறுவதை சினிமா படங்களில் பார்க்கிறோம். எல்லாம் யதார்த்தங்கள் தான். ஆக இவைகளின் மத்தியிலே நாம் வாழும் பொழுது அந்த காயப்படுத்தாத உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏற்படக்கூடியது குற்றங்கள், தவறுகள். ஆனால் அவைகள் ஆழ்மனத்தில் வடுக்களாக அமைதல் ஆகாது. There is no fool like a logical fool, because he is committed to defending his foolishness. G.K. Chesterton. வாதிடும் மூடனை போல் ஒரு முட்டாள் இல்லை, ஏனெனில் அவன் தன் அறிவின்மையை தற்காத்துக் கொள்வதிலேயே முனைப்பாய் இருப்பான். G.K. Chesterton ஒரு பெரிய ஆங்கில அறிஞர், நிறைய நூல்களை எழுதியிருக்கின்றார். அவர்கள் எல்லாம் அந்த அனுபவத்தின் வாயிலாக உதிர்த்த மணிமொழிகள் இவைகள். ஒரு முட்டாள் என்ன செய்வான்? தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்த கூக்குரலிடுவான், கூச்சலிடுவான், அல்லது தன்னோட 10 பேரை சேர்ந்துக்கிட்டு கத்த வைப்பான். த மாப் மென்டாலிட்டி. எல்லாம் வந்து கத்துனா எல்லாம் மற்றவங்க எல்லாம் பயந்துடுவாங்க, கத்துனா பயந்துடுவாங்க. முட்டாள். ஆக பல சமயங்களிலே அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நாம் கத்திவிட்டோம், ஆகவே மற்றவர்களெல்லாம் பயந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பல சமயங்களில் அப்படிப்பட்டவர்கள் என்கிட்ட மாட்டினாங்கன்னா விட மாட்டேன். நான் 10 மடங்கு கத்துனா நான் 50 மடங்கு கத்துவேன். பத்தியா, உன்னோட எனக்கு அதிகமாக கத்துறதுக்கு முடியும். கத்தனா தலைவன் அல்ல. எனக்கு ஒரு பங்கு தந்தை கற்றுக் கொடுத்தார். கிராமத்திலேயே வாழ்ந்தவர். இந்த முட்டாள்கள் இப்படிதான் இருப்பார்கள். நல்ல மனுஷங்க, கத்த முடியாதவங்க, சரி போறான் போ அப்படின்னு விட்டுடுவாங்க. அது அவங்களுக்கு தொக்கா போயிடும். என்னை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஒரு நல்ல கதை ஒன்று சொல்லுவேன். ஒரு குட்டி சிங்கம், கொஞ்சம் கொழுப்பு பிடிச்ச சிங்கம், அது என்ன பண்ணுச்சு? இப்படி காட்டில் உலா வருது. ஒரு நாயை பார்த்துச்சு. நாயே, இந்த காட்டுக்கு யார் ராஜா? ஐயா மகாராஜா, நீங்க தானே ராஜா. அப்படி அதானே பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு, ஒரு நரி வந்துச்சு. நரி இந்த காட்டுக்கு யார் ராஜா? நீங்க தான் ராஜா, உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது. அப்படியே போச்சு. ஒரு குட்டி யானை ஒன்று வந்துச்சு. யானையே, இந்த காட்டுக்கு யார் ராஜா? யானை மேலே இங்கேயும் பார்த்துச்சு. தன் துதிக்கையால் அந்த குட்டி சிங்கத்தை சுழட்டி ஓங்கி ஒரு அடி அடிச்சு போய் தூரத்தில் விழுந்துச்சு. தூரத்தில் விழுந்தோன்னு இந்த சிங்கம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியது தானே, அதுக்காக இப்படி செய்யலாமா அப்படின்னுச்சான். வல்லவனுக்கு வல்லவன் தான். நீ பெரிய ஜபதர்சு காட்டினா உன்னை விட பெரிய ஆள் இருக்கிறான்னு அர்த்தம். ஆகவே சத்தம் போடுதலோ கூப்பாடு போடுதலோ நீ தலைவன் என்று நினைப்பது அல்ல. வாதிடும் மூடன், முட்டாள் என்ற அர்த்தம். ஏனெனில் அவன் தன் அறிவின்மையை தற்காத்துக் கொள்வதிலேயே முனைப்பாய் இருப்பான். ஆற்றில் விழுந்து அழுவோரை கைதூக்கி அவர் துயரம் மாற்றி விடாரை அடாமல் தண்டிக்காமல் விடுவை கொள். மாயவினை சேற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு தேற்றி கரையேற்றி விடாமல் இருப்பது அழகல்ல என் ஐயனே. ஆற்றில் விழுந்து அழுவோரை, பாவ சேற்றில் விழுந்து விட்டேன், அழுகின்றேன். இறைவன் கூக்குரலை கேட்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று சங்கீதத்தில் பாடுகிறோம் அல்லவா? அப்படி ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது அவர் நம்மை தண்டிக்காமல், கண்டிப்பு வேறு தண்டிப்பு வேறு. கண்டிப்பு என்பது எது சரி என்று சொல்லுவதால், இதோ இன்றைய நற்செய்தியில கண்டிப்பு செய்கிறார், தண்டிக்க அல்ல. ஆனால் சுற்றி இருக்கிற கூட்டம் தண்டிக்க காத்து கொண்டு இருக்கிறது. எழுந்து போ, பாவம் செய்யாதே என்று கண்டிப்போடு சொல்வதை நற்செய்தியில் கேட்கலாம். சேற்றில் விழுந்து திகைப்பேனை
நீ கண்டு இப்படிப்பட்ட பாவச்சேற்றில் விழுந்திருக்கக்கூடிய என்னை தேற்றி கரையேற்றி விடாமல் இருப்பது அழகல்ல. என்னை கைவிட்டு விடாதே. இயேசு என்ன சொல்கிறார்? நானும் உன்னை தீர்ப்பிடேன், எழுந்து போ, பாவம் செய்யாதே. பல சமயங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களை நாம் கண்டுகொள்வது கிடையாது. நமக்கு எல்லாத்துக்கும் வம்பு, அல்லது அந்த இடத்துக்கு போனால் நமக்கு கொஞ்சம் கெட்ட பெயர் வருமோ, போக மாட்டேன். ஒரு சின்ன பங்கில் இருந்தப்ப ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஒரு பெண்மணி நடத்தினார். அந்த குடும்பம் எனக்கு தெரியும், கடலூர்லேருந்தே எனக்கு தெரியும் அந்த குடும்பம். அவள் தன்னுடைய முயற்சியினால் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஒன்று நடத்தினாங்க. அப்போ முதல் தடவை எல்லாத்தையும் சந்திக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன், சந்தித்தேன். ரெண்டாவது தடவை கிறிஸ்மஸுக்கு கூப்பிட்டாங்க. ஃபாதர், கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு. ரெண்டாவது தடவையும் போனேன். நம்ம குட்டை குழப்பிங்க இருக்கிறானுங்களே பங்கில், டாய் இந்த சாமியாருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் என்னடா வேலை? 2 தடவை தான் போனது. ஒரு தடவை சந்திக்க, எல்லாரையும் சந்திக்க, ரெண்டாவது தடவை கிறிஸ்மஸ் கூப்பிட்டாங்க, போனேன். இந்த ஃபாதருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில், பொம்பளைங்க பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை? இதுதான் உலகம். ஆகவே சில பேர் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது சொல்லுவான், ஏதாவது பேசுவான். ஆகவே அப்படியே விட்டு விடுதல் தவறு. எச்சு பேச்சுகளுக்கு பயந்து அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்படி சோதிக்கின்றார்கள் இன்றைய நற்செய்தியில. எழுந்து போ, பாவம் செய்யாதே என்ற ஒரு கண்டிப்பு வேண்டும். தண்டிப்பது என்பது இறுதி, சினம் கொள்ள தாமதிப்பதில்லை. பலமுறை வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் திருந்தவில்லை என்றால் அடுத்ததாக வருவது தண்டிப்பு, தண்டனை, சாமபேத தண்டம். ஜெபிப்போம், விழுந்தால் இருப்போம். Lord Jesus, God our Father, we find it difficult to come to you because our knowledge of you is imperfect. But since Jesus has shown that you are loving, that you are on our side against all that stunts life, so we come to you asking you to forgive our past ignorance and wanting to know more and more of you and your forgiving love through Jesus Christ our Lord. Saint Augustine, a prayer. தந்தையாகிய இறைவா, உம்மை பற்றி அறிவு அரைகுறையாக இருப்பதால் உம்மிடம் வர தடையாக உள்ளது. இயேசு எமக்கு உமது இரக்கத்தை எடுத்து காட்டியிருப்பதாலும் அனைத்து இடுக்கண் வேளையிலும் நீர் எம்மோடு இருக்கிறீர் என்பதையும் அறிகிறோம். எனவே உம்மிடம் சரண் அடைந்துள்ளது எமக்கு எமது அறிவிளக்கத்திற்காக மன்னித்து உம்மை மென்மேலும் அறியவும் உமது மன்னிக்கும் அன்பிற்காக நன்றி கூறவும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் அன்பு பிதாவே, எம் கடந்த கால அறியாமையை மன்னித்து உம் மன்னிப்பை உணர்ந்து உம் அன்பில் வாழ வளர வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.